அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய தருணமாக 24/12/2023 முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது மட்டுமல்லாது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க. இது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமாக உருவாகிறது. சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது. 24/12/2023 முதல் 26/12/2023 வரை உச்சம் பெற்று வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிர்ஷ்டகரமான யோககரமான பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நவ கிரகங்களிலே மிக குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் மட்டும்தான். மனித வாழ்விலும் திடீர் என குறுகிய காலகத்திலே மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 24/12/2023 முதல் உச்சம் பெறுகிறாருங்க. தனது உச்ச வீடான ரிஷப ராசியில் பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பாவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அமாவாசை என்று சனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கிரன் புதன் பார்வை கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அவர் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும். அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயருவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது விருச்சக ராசியை பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிறாருங்க. இவரது நட்பு கிரகமாக சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சுக்கிரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது. ஆதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு முறைகள்ல நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறதுங்க. குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் ஆதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மட்டுமல்லாது சூரியனை சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன். அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். நவ கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல இனி
இனிமையான செய்திகள், காரிய வெற்றிகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக அதீதமாக ஏற்பட போகிறதுங்க. எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் நிறைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன். சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும், சுபத்துப பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்துல வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்க, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது குடும்ப ரீதியாக வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் காரியத்தை கையில் எடுத்தால் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது. எந்த விதமான பணியாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள், பிரச்சனைகள் மறைந்து நன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. கவலையான கற்பனையான பயங்கள் விலகுகிறது. சனிக்கு சமமாக பல்வேறு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் லாபத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்களும் வெகுவாக குறைகிறதுங்க. பல்வேறு வகையில நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை இந்த தருணத்துல மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பூர்வீக சொத்து உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் துணிந்து திட்டமிட்டு ஈடுபடக்கூடிய காரியங்களை நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் ராசியின் அதிபதியான சந்திரன். அதே சமயம் சற்று அளவான திட்டமிடுதலும் முதலீடும் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அகலக்கால் வைக்க வேண்டாம், நிதானத்துடன் செயல்படுங்க. மேலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பெண்மணிகளுக்கு அனுகூலமான நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவை சிறப்பாக நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.